Hi, second sum பார்க்கலாமா? A tree breaks due to storm and the broken part bends so that the top of the tree touches the ground, making an angle 30 degree with it. ஸோ இந்த பார்ட் வரைக்கும் உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு ட்ரீ எப்படி இருக்கும் ஆல்வேஸ்? அதுக்காக விதண்டாவாதமாக ட்ரீ வளைஞ்சு கூட இருக்கு மிஸ்லாம் சொல்லாதீங்க. மோஸ்ட்லி ட்ரீ ஆல்வேஸ் 90 டிகிரி வித் தி கிரவுண்டு. ஒரு ட்ரீ என்ன பண்ணுறதா அதை ஒரு ஹெவி டியூ டு ஸ்ட்ராமால் விழுந்துடுது. எப்படி உடஞ்சி பாதியில் ஒரு 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 இடத்துல விழுந்துடுது. அப்போ நம்ம எப்படி வரையணும்? அதை நம்ம இப்போங்க வரையும் பொழுது ஃபுல் கொஷின் படிக்காமல் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதுதான் ஒரு ட்ரீ. கிரவுண்டில் 90 டிகிரி இருக்கும் இல்லையா? ட்ரீ 90 டிகிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல அந்த ட்ரீ உடஞ்சி இந்த பாகம் விழுந்துடுது. விழுந்த இந்த பாகம் என்னவாகும் அப்படின்னா, விழுதுனா என்ன பண்ணிடும்? காணாமல் போயிடுமா? அப்படியே என்ன பண்ணும்? இட் வில் டச்சஸ் த கிரவுண்ட். அப்போது இந்த கிரவுண்டில் இந்த டச் பண்ணும். அப்போது இதுவும் ட்ரீயுடைய உடஞ்ச பாகம்தான். இது ட்ரீயுடைய ரிமைனிங் பார்ட். இந்த ட்ரீயுடைய இந்த உடஞ்ச பாகம் கிரவுண்டை இங்கே டச் பண்ணுது. அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The top of the tree touches the ground making an angle 30 degree with it. அப்போ இந்த இடம் தான் என்ன கொடுத்துருக்காங்க? making the ground 30 degree with the ground, making the angle 30 degree with the ground, அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள் இங்கே தான் மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? the distance between the foot of the tree to the point where the top touches the ground is. இங்கே foot of the tree இங்கே இருக்குது. இந்த டச்சஸ் த பார்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 8 மீட்டர் தே கிவன். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் ட்ரீ தான். மிச்சம் இருக்கிற பாகம் இது உடைஞ்ச பாகம், ப்ரோக்கன் பார்ட். ஸோ இதனுடைய ஹைட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், இதையும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ வி வில் கெட் த ஆன்சர்ஸ். ஷல் வி கோ? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது ஏ, இது பி, இது சின்னு பேரை கொடுத்துடலாம். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ இது ஹெச்ன்னு எடுத்துக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம்? 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு ஹெச். வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் 30 டிகிரிக்கு இது என்ன சைடு? அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைட்ஸ் அட்ஜசன்ட் சைடு லிங்க் பண்ணுற ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போ நம்ம என்ன எழுதணும்? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. தேர்ஃபோர் என்ன பண்ணணும்? என்ன ரேஷியோ? ஆப்போசிட் அட்ஜசன்ட் இது பண்ணுறது. tan 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. tan 30 வேல்யூ 1/√3, ஆப்போசிட் சைடு ஹெச், adjacent side 8. So cross multiplication we are doing. H is equal to 8/√3. இது தெரியுமா? இப்போ ஹெச்சுங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? 8/√3 அப்படியே விட்டுடலாம். ஸோ we have to box it. ஓகே, நம்ம இது ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த ஏசி கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்கள், tan 30க்கு adjacent side they given. இது என்னது? 90 டிகிரிக்கு ஆப்போசிட் என்னது? இது ஹைபார்ட்னஸ். அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடு ஹைபார்ட்னஸ். என்ன ரேஷியோ? கேன் யூ கெஸ்? காஸ் தீட்டா. அப்போது காஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபார்ட்டனஸ். ஸோ காஸ் 30 வேல்யூ √3/2 ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு 8, ஹைபார்ட்டனஸ் we don't know that we can take as AC. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்பொழுது AC is equal to √3 into AC is equal to 16. அப்போ AC is equal to 16/√3. எடுத்து ஆட் பண்ணாமல் பண்ண ரெண்டு பேருக்கு தேவை இல்லையா? therefore height of the tree is equal to, நம்ம என்ன பண்ணணும்? இங்கே நீங்கள் இது ஹெச்னு எடுத்தாலும் சரி, மீன்ஸ் நம்ம எங்கே ஏசின்னு போட்டிருக்கோம், இங்கே நம்ம ஏபி எடுத்துனாலும் நத்திங் ஒரு இது பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஏபி plus AC is equal to 8/√3 plus 16/√3 equal to 24/√3. நம்ம 24/√3 நம்ம அப்படியே விடலாமா? ரேஷனலைஸ் பண்ணணுமா இல்லையா? நம்ம ரேஷனலைஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? அதை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நிறைய பார்த்து இப்படியே விட்டுருவீங்க. நான் இங்கே எழுதுகிறேன். 24/24
by root 3 அப்படின்னா we will multiply by root 3 and divided by root 3. அப்போ என்ன வரும் 24 root 3 by 3, so 8 root 3 meter. இதுதான் height of the tree. சரி, இன் கேஸ் கொஷின் கொடுக்கும் பொழுதே ப்ராக்கெட்டில் ரூட் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 8 ரூட் 3-ஐ ரூட் 3யோட வேல்யூ போட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும், டெசிமலில் எழுதணும். அவங்க ரூட் 3 வேல்யூ கொடுக்கல, தே கிவிங் சம்திங், அவ்வளோதான். அப்படின்னா நீங்கள் ஆன்சர் 8 ரூட் 3யோட விட்டுடலாம். கிளியரா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எப்போ நமக்கு இந்த மாதிரி ஹைபாட்டனஸ் அட்ஜசன்ஸை லிங்க் பண்ணி ரேஷியோ செலக்ட் பண்ண தெரியுதோ வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். நம்மளே இப்போ தேர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எல்லா சம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தேர்ட்லேருந்து அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே வரலாம். பட் ஐ வில் டூ, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பை, வில் see நெக்ஸ்ட் வீடியோ. ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ணணும், இப்போது இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்களுடைய கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட் இருந்தாலும் ஐ எம் ரெடி டு clear it. And then don't forget to subscribe my channel. Thank you, children.